பார்த்துட்ருக்கோம். வாட்டர் ஃப்ளோன் இன்டு எ டேங்க் 200 மீட்டர் இன்டு 150 மீட்டர் த்ரூ எ ரெக்டாங்குலர் பைப் 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் அட் 20 km/h. வாட்டர் லெவல் ரைஸ் பை 2 மீட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேங்கோட வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம். டேங்கோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத்து. ஓகேவா, இது 200, இது 150. ஓகேவா, கண்டிப்பாக டேங்க் கியூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஹைட் அவங்க டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக 2 மீட்டர் ரேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அதுதான் ஹைட்டாக இருக்கும். கரெக்டாக, அப்போ ஹைட் வந்து 2 மீட்டர். அப்போ வால்யூம், டேங்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு போடுவோமா. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னா 200 இன்ட்டு 150 இன்ட்டு இந்த 2. இதுதான் டேங்கோட வால்யூம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் பைப் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் பைப்போடது ரேட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளால் அந்த ரேட் கண்டுபிடிக்க முடியும், இந்த வால்யூமுக்கு இது எந்த ஸ்பீடில் போகுதுன்னு. இப்போ இதுவுமே வந்துட்டு பாருங்கள், ஹைட்டு டேரெக்டாக கொடுக்காம 20 km/hன்னு கொடுத்துருக்காங்க. 20 கிலோமீட்டர்னால் கிலோமீட்டருக்கு நம்ம 30 சேர்த்துக்கலாம். பர் ஹவர் 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. 1 ஹவரை நான் 60 மினிட்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன், ஏன்னா ஆன்சர் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் மினிட்டில் 1 ஹவர் எடுத்துகிட்டு 60 மினிட் போட்டுறேன். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000/6ன்னு வரும். அப்போ இதுதான் ஹைட்டு. அப்போ இதுலேயுமே லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு போடுவோமா. இங்கே லென்த் என்ன 1.5 மீட்டர், கரெக்டாக 1.5 மீட்டர் இன்ட்டு 1.25 மீட்டர் இன்ட்டு இந்த ஸ்பீடு தான், இதெல்லாம் ஹைட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, 2000/6. இதை எப்படி எழுதலாம்னா 15/10, இது வந்துட்டு 125/100, இதை வந்துட்டு அப்படியே எழுதிக்கலாம் 2000/6. இதில் 30 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிள், இது 3, இந்த 3 டேபிள் கேன்சல் பண்ணி இது 5. அப்போது வால்யூம் பர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 625 வருது. எனக்கு டைம் வேணும். டைம் வேணும்னா டேங்கோட வால்யூமை இந்த பைப்போட வால்யூம் வந்து ரேட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதால் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ என்ன வரும், 200 இன்ட்டு 150 இன்ட்டு 2 வேல்யூம் பர் ரேட்டு. ஓகேவா, இது வேல்யூம் தான், பர் ரேட்டில் கண்டுபிடிக்கிறோம். அதில் வகுக்கும்போது தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 625. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இதுவே 25 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 8 டைம்ஸ் வருமா. இது 25 வரும், ஏன்னா 25 இன்ட்டு 25 625. இதே 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 30, இது பண்ணிங்கன்னா 5. ஓகேவா, திரும்ப 5 டேபிளில் பண்ணால் இது 6. 6 8 சார் 48, 48 2 96 மினிட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம மினிட்டில் மாற்றினாலும் மினிட்டில் தான் ஆன்சர் எழுதணும். அப்போ டைம் வந்து 96 மினிட்ஸ் தான் இந்த சம்மோட ஆன்சர்.